Hey guys, welcome to Single Tamil. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க J2025 IIIT காஞ்சிபுரம்ல மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் வர்சஸ் ரேங்க். நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இந்த மாதிரி. நான் வந்துட்டு முன்னாடி வீடியோ NIT திருச்சியோட மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் வர்சஸ் ரேங்க் வீடியோ போட்டிருந்தேன். அதில் கமெண்ட்லாம் பார்க்கும்போது அண்ணா IIIT காஞ்சிபுரமுக்கு போடுங்க, நான் போடுறேன் நிறைய 2-3 பேர்ட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன வேணுமோ கமெண்ட்ஸை கேளுங்க, எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ முதல்ல பார்ப்போம் மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் வர்சஸ் ரேங்க். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பெஸ்ட் IIT, பெஸ்ட் NIT, பெஸ்ட் IIIT நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே பெஸ்ட்ல இருக்கு. IITனா மெட்ராஸ் இருக்கு, NIT திருச்சியில இருக்கு, IIITனா காஞ்சிபுரம்ல இருக்கு. எல்லாமே சூப்பரான காலேஜஸ். ஸோ வந்துட்டு இப்போ IIITல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 559. எவ்வளோ சீட்ஸ் இருக்கு? 559 சீட் இருக்கு. ஸோ முதல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அந்த இன்ஜினியரிங்ல 4 இயர்ஸ் கோர்ஸ் இது. எவ்வளோ ஸ்டார்டிங் ரேங்க் என்ன? 7422. அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் உங்களுக்கு தேவை? 180 மார்க்ஸ் தேவை. எவ்வளோ பர்சன்டேஜ்? 99.2. எக்ஸாம் கொடுக்குறீங்க, 99.2% வாங்கினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 180 மார்க்ஸ் கிடைக்கும். அதுக்கு 7422 ரேங்க்ஸ். இது ஸ்டார்டிங் ரேங்க். இப்படி பார்க்கும்போது இது ஃபுல்லா ஜென்ரல் கேஸ், ஓப்பன் கேட்டகரி, ஓபிசி கிடையாது, ஜெனரல் எந்த ரிசர்வேஷனும் கிடையாது, ஜென்ரல் நியூட்ரல். ஃபீமேல் கூட கிடையாது. ஃபீமேல் உங்களுக்கு ஃபீமேல் இருக்கு, ஓபிசி இருக்கு, ஜென்ரல் டியூபிலிஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் ரொம்ப ரேங்க் செம்மையா குறையும். அதுல இது ஃபுல்லா இருக்கு வர்ஸ்ட் கேஸ், லீஸ்ட் கேஸ், அதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்குள்ள நீங்க வந்தீங்கனாலே ஈஸியா உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். இப்போ க்ளோசிங் ரேங்க் அப்படி பார்க்கும்போது 18,600. எவ்வளோ மார்க்? 150 மார்க்ஸ். எவ்வளோ பர்சன்டேஜ்? 98.01%. ஸோ புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது ஈசியோட ஸ்டார்டிங் ரேங்க் என்ன? 19,400. எவ்வளவு மார்க்ஸ் வந்திருக்கு? 155 மார்க்ஸ். நெக்ஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ்? 98.3%. க்ளோசிங் ரேங்க் பாக்குறீங்க 27.26. ஓகே, நெக்ஸ்ட் மார்க்ஸ் 138 மார்க்ஸ், பர்சன்டேஜ் 97.1%. ஸோ புரியுதா? இந்த ரேங்க்ல நீங்க வந்தீங்கனாலே சீட்டு கிடைச்சிடும் ஈஸியில. டிஃபரன்ஸ் பாக்குறீங்க கிட்டத்தட்ட 20 மார்க் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 17 மார்க் தான் டிஃபரன்ஸ். பர்சன்டேஜ் பாக்குறீங்க 1%. எவ்வளோ? நீங்க வந்துட்டு 17 மார்க்கு, அதுக்கு 1%. ஆனா ரேங்க் எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 8000 ரேங்க், 8K ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப பாத்துக்கோங்களேன், அந்த மாதிரிதான் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல். இதுல இவ்வளோ டிஃபரன்ஸ் பாக்குறேன். 90,400 இருக்கு ஓப்பனிங், க்ளோசிங் 43,000.5K அப்படி இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெக்கானிக்கல் எடுத்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஈசி வேற குரூப் அந்த மாதிரி போயிருப்பாங்க. மெக்கானிக்கல்ல ஃப்ரீ சீட்ஸ் இருந்திருக்கும். அதனால 43rd அவன் சாய்ஸ் பில்லிங் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறமா அவனுக்கு இந்த சீட்டு கிடைச்சிருக்கும். அதனால இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா பல டிஃபரன்ஸ் பார்த்தா 8K தான் இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து 20,000 இருக்கு. பாத்துக்கோங்களேன். ஓகே, ஓப்பனிங் ரேங்கோட மார்க் என்ன? 155, பர்சன்டேஜ் 98.3, க்ளோசிங்க்கு 125. கிட்டத்தட்ட 30 மார்க்கு. 30 மார்க்குக்கு 20,000 ரேங்க் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பர்சன்டேஜ் பார்க்கும் போது கிட்டத்தட்ட 2% கிட்ட. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். இது தனி கோர்ஸ் தான். எப்படின்னா இதுவும் 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்பெஷலைசேஷன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல AI வித் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஆர்எல்ஸ் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த காலேஜ்ல பெஸ்ட் மெக்கானிக்கலா ஸ்மார்ட்னு பார்க்கும்போது ஸ்மார்ட் இஸ் ஆக்சுவலி பெட்டர் தன் மெக்கானிக்கல். ஸோ நீங்க ஸ்மார்ட்டுக்கு அப்ளை பண்ண கூட ஈஸியா கிடைச்சிரும். என்ன பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், இட்ஸ் அ ஸ்பெஷலைசேஷன் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதில் புரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங் ரேங்க் பார்க்கும்போது 31,000, நெக்ஸ்ட் க்ளோசிங் ரேங்க் 48,000. ஸோ புரிஞ்சுதா? அதுக்கப்புறமா 135 மார்க்ஸ், 97.1%. க்ளோசிங்ல 120 மார்க்ஸ், 96%. ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு கிளியரா கொண்டு வந்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது CS, அதை நான் சொன்ன மாதிரி சிஎஸ்ல AI மேஜர். அதான் சிஎஸ்ல வந்துட்டு கோர் அப்படி இருக்கு, வித் AI ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, வித் IoT அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இந்த காலேஜ்ல AI மட்டும் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. மேஜர், AI மேஜர். ஓப்பனிங் ரேங்க் என்ன? 11.9K, 11,000. ஆனா இப்ப சிஎஸ் கோர் பாக்குறீங்க 7,000 இருந்துச்சு. பாத்துக்கோங்க, டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க, 4,000 இருக்கு. இப்போ வந்துட்டு க்ளோசிங் பாக்கீங்க 18.7K. இப்போ மார்க் பாருங்க 160 மார்க்ஸ், இங்க 150 மார்க்ஸ். எவ்வளோ? 98.5%, இங்க 98%. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அது பார்க்கும்போது சிஎஸ் டியூயல் டிகிரி 5 இயர்ஸ் கோர்ஸ். இப்போ வந்துட்டு டியூயல் டிகிரினா உங்களுக்கு பிடெக் கிடைக்கும், எம்டெக் கிடைக்கும். நான் ஒரு காலேஜ்ல படிக்கிறேன் சொன்னேன்ல, இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் புவனேஸ்வரன். நானும் டியூயல் டிகிரி தான் படிக்கிறேன், கெமிக்கல் இன்ஜினியரிங்ல. டியூயல் டிகிரி அப்படி வரும்போது உங்களுக்கு ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க டியூயல் டிகிரி எடுத்துக்கலாம். ஏன்னா எம்டெக் அப்படின்னு வரும்போது பிடெக் பிளஸ் எம்டெக்
பிடெக் 4 இயர்ஸ் படிப்பீங்க, எம்டெக் 2 இயர்ஸ் படிப்பீங்க. இதான் நார்மலா நடக்கிறது. டூயல் டிகிரி அப்படி பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் எம்டெக்னு வரும். நீங்க 4 வருஷம் 6 வருஷம் கோர்ஸை நீங்க 5 வருஷத்துல முடிச்சிருவீங்க. அதுக்கு பார்த்தா டூயல் டிகிரி 5 இயர்ஸ். உங்களுக்கு ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். இதை மெயினா சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ஓப்பனிங் ரேங்க் அப்படி பார்க்கும்போது 19,000. ஏன் இவ்வளோ குறையுது? இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஸ்கோர்ல 7,000 இருந்துச்சு. நான் பிடெக் மட்டும் தான். எம்டெக்ல பார்த்தீங்கன்னா 19.3K. எவ்வளோ? 12,000 ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இதுக்கு அவ்வளோ வேல்யூ தான். பட் ஆனால் உங்களை பொறுத்தா, இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தா எல்லாமே. உங்களுக்கு மாஸ்டர்ஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்துட்டு ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, க்ளோசிங் அப்படி பார்க்கும்போது 22.8K. நெக்ஸ்ட் மார்க்ஸ் 155. நெக்ஸ்ட் 148 மார்க்ஸ். இங்க 98.3% ஓப்பனிங், 97.7% க்ளோசிங். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இசிஇ டூயல் டிகிரி 5 இயர்ஸ் கோர்ஸ், 6 வருஷம் கோர்ஸ். நார்மலா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிடெக்கை வந்துட்டு ஒரு காலேஜ்ல படிப்பாங்க, நார்மல் ஒரு காலேஜ்ல படிப்பாங்க. எம்டெக் வந்துட்டு கேட் எக்ஸாம் எழுதிட்டு இன்னொரு காலேஜுக்கு போய் படிப்பாங்க. ஆனா இதெல்லாம் வந்துட்டு கேட் எக்ஸாம் எழுதவே தேவையில்லை. நீங்க டைரக்டா போயிட்டு எம்டெக் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு பார்த்தா டூயல் டிகிரி 6 இயர்ஸ் நார்மலா படிக்கிற கோர்ஸை வந்துட்டு நீங்க 5 இயர்ஸ்லயே முடிச்சிருவீங்க. அதை நானும் படிக்கிறேன். கெமிக்கல் இன்ஜினியரிங்ல நான் கோர்ல படிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஓப்பனிங் ரேங்க் பார்க்கும்போது 20.4K, க்ளோசிங் வந்துட்டு 27.8K. இதுல கூட நீங்க இசிஇக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது அது 4 இயர்ஸ் கோர்ஸ், இது 5 இயர்ஸ் கோர்ஸ். டிஃபரன்ஸ் முதல்ல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 152 மார்க்ஸ் இங்க, 148 மார்க்ஸ் இங்க. நெக்ஸ்ட் 98%, இங்க 97.7%. நான் இங்க இங்க போட்டிருக்கேன் பாருங்க, VLSI டிசைன் கோர்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். என்னது அப்படி பார்க்கும்போது நீங்க இசிஇ இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க, டூயல் டிகிரி எடுத்தீங்கன்னா அந்த 5th இயர் ஃபைனல் இயர்ல எம்டெக் பண்ணுவீங்க. அந்த எம்டெக்ல வந்துட்டு நீங்க இந்த VLSI டிசைன் இந்த ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ புரியுதா? இது நான் இன்னொன்னு கூட கொண்டு வந்திருக்கேன். ஸோ பாருங்க, அதே மாதிரி இசிஇ டூயல் டிகிரி 5 இயர்ஸ் கோர்ஸ் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். அதே தான் ரிசர்ச் வந்துட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்ல நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க 5th இயர்ல. ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் எவ்வளவு ஓப்பனிங் ரேங்க் என்ன? 25.3K இங்க 32.1K. அதே மாதிரி 140 மார்க்ஸ் இங்க, 132 மார்க்ஸ் இங்க. ஸோ புரிஞ்சுதா? 97.5%, 97%. இது மாதிரி கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா வரும் அதே மாதிரி தான் இங்கேயும் மெக்கானிக்கல் டூயல் டிகிரி 5 இயர்ஸ் கோர்ஸ் AI ரொபோட்டிக்ஸ்ல பண்ணுவீங்க. ஸோ புரிஞ்சுதா? எவ்வளவு ஓப்பனிங் ரேங்க்? 24.5K இங்க 39.2K. இதுலயும் மெக்கானிக்கல் நார்மலே பாருங்க, இங்க மெக்கானிக்கல் பாருங்க, டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் 146 மார்க்ஸ் இங்க 122 மார்க்ஸ். எவ்வளவு பர்சன்டேஜ்? 97.6%, இங்க 97.6%, இங்க 96.3%. அவ்வளவுதான். ஸோ புரிஞ்சுதா? இதுதான் IIITDM கிளியர். நான் வந்து 9 கோர்ஸ் இருக்கு இந்த காலேஜ்ல. டோட்டலா 559 சீட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் காலேஜ் ஃபார் டிசைன் கோர்சஸ். ஏன்னா IIITDM டிசைன் டி அங்க காலேஜ் நேம்லயே இருக்கு. பெஸ்ட் காலேஜ் ஃபார் டிசைன் கோர்சஸ். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மார்க் நான் சொல்லிட்டேன், அந்த மார்க்கை வாங்கிருங்க. இன்னொன்னு மெயின்லி நான் இதை சொல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பர்சன்டைல் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல ரேங்க் தான் மேட்டர்ஸ். நீங்க வந்துட்டு ஒரு காலேஜ்லயும் என்னதான் இருந்தாலும் ரேங்க் ஒன்லி மேட்டர்ஸ். நீங்க பர்சன்டைல் டிஃபரன்ஸ் ஆகிட்டே இருக்கும், ரேங்க் டிஃபர் ஆகாது. ரேங்க் கான்ஸ்டன்டா இருக்கும். ரேங்கை வச்சுதான் காலேஜ் எடுப்பாங்க. அது மாதிரி கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அதனாலதான் இதை சொல்ல வந்தேன். ஸோ IIITDM வந்துருச்சு. யாருக்கு வேணுமோ இதை எடுத்துக்கோங்க. வேற என்ன டவுட்ஸ் தான் காமெண்ட்ஸ் கேளுங்க. எல்லாத்துக்கும் வீடியோ போட்டே இருப்பேன். வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணி சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் டிபிஎஸ் எல்லாமே அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.